இன்றைய ஆத்மீக தேன். ஆதியாகமம் 12:2-3 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இன்று தினத்திலும் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை மகா மேன்மை உள்ள மனுஷனாக நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். காரணம், ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை நீ. உன்னை ஆசீர்வதிக்கும்படியாகவே என் தேவன் விரும்புகிறார். உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உன் பரலோக தகப்பன் வாஞ்சிக்கின்றவராய் இருக்கின்றார். சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு நீ சோர்ந்து போகாதே. மனிதன் சொல்லுகிறதான அவதூறான வார்த்தைகளை கேட்டு நீ மனமடைந்து போகாதே. உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் என்று என் வேதம் சொல்லுகிறது. காரணம், நீ மகா மேன்மை உள்ள மனுஷனாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டவன். பெரிய ஜாதியாய் மாறும்படியாக என் தேவன் உன்னை தம்முடைய ஜீவனையே விலைக்கிரயமாய் கொடுத்து உன்னை மீட்டிருக்கிறார். ஆனபடியாலே உன் குடும்பத்தின் சூழ்நிலைகளும் நீ இப்பொழுது காணப்படுகிறதான பலவிதமான தடைகளை நினைத்து சோர்ந்து போகிறவனாய் இருக்காதே. உனக்குள் இருக்கின்றதான தேவன் அவர் பெரியவர். உன்னை ஆசீர்வதித்து கீழாகாமல் மேலாக்கும்படியாய் விரும்புகிறதான தேவன். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கே என் தேவன் விரும்புகிறார். ஆனபடியால் இந்த நாளிலும் மனமகிழ்ச்சி உள்ளவனாயிரு. கர்த்தர் உனக்குள் இருந்து கிரியை நடப்பிக்கின்ற காரியங்களை சிந்திக்கின்றவனாயிரு. உன்னை நீ தரைக்குறைவாய் எண்ணாதபடி உனக்குள் இருந்து கிரியை நடப்பிக்கிறதான கர்த்தருடைய செயல்களை விசுவாசத்தோடு கண்ணோக்குகிறவனாயிரு. நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். என்றும் மாறாத எங்கள் அன்பின் தேவனே, நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கின்றபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கும் பொருட்டே உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் எங்களை மீட்டு உமக்கு சொந்தமாய் மாற்றியிருக்கின்றபடியால் நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாகவும் இருக்கும்படியால் எங்களை அழைத்திருக்கிறேன். ஆனபடியால் சத்ருவானவன் கொண்டு வருகிறதான எல்லா விதமான நெகட்டிவ் ஃபீலிங்ஸையும் சோர்வுகளையும் உம்முடைய பிள்ளைகளை விட்டு எடுத்து போட்டு உமக்குள் இருக்கிற மேன்மையையும் ஆசீர்வாதங்களையும் அறிந்து கொள்ள அனுகிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.